விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல பிறந்தது எங்கள் குத்தமா? எல்லாருக்கும் நன்மை பண்ணிட்டு எங்களுக்கு நாங்களே ஆப்பு வச்சுக்கிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில் ஒரு 4 ராசி இருக்குது. அதில் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல பிறந்து நீங்கள் ஒருத்தங்க தான். ஆனால் எல்லாருக்கும் நன்மை பண்ணிட்டு எங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ராசியில் நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு, அதுலேயும் நாங்கள் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அருமை விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா, உங்களை நீங்களே புரிஞ்சு உங்களுக்கான ஒரு அற்புதமான திட்டங்கள் தீட்டி அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக இந்த பொது பலன் அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியாக மட்டும்தான் சொல்கிறது. உங்களை உசுப்பேத்தி விடணும், உங்களை சும்மா அப்படியே காற்று வாக்கில் ஒரு காதல் மாதிரி சொல்கிற ஆள் நம்ம கிடையாது. மெயினாக எடுத்துக்கோங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குரு பார்வை அற்புதமாக உங்களுக்கு ராசிக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த வக்ரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்காரு, ராசியும் பார்க்காரு, வக்ரம் பெற்ற சனி பகவானையும் பார்க்காரு. இந்த சனி பகவான் இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி தான், அதாவது இந்த மாதம் பிறக்கிற 4 நாளைக்கு முன்னாடி ஜூலை மாதம் 27ஆம் தேதி தான் அவர் என்ன பண்ணுறாரு, திருக்கணித பஞ்சாங்கப்படி என்ன பண்ணுறாரு, வக்ரம் பெற்றாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எத்தனை வீடியோ பேசிக்கிருக்கோம், எத்தனை ஜோதிடர்களோ பேசிக்கிருக்கோம். ஸோ எங்களை விட நீங்கள் தான் ரொம்ப ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய செயல்பாடும் நவ கிரகத்தின் சுபகிரகமான குருவுடைய செயல்பாடுமே ஒரு பொக்கிஷமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. மற்ற கிரகங்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி, ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதி, ராசிக்கு 7க்குரியவன் என்று சொல்லக்கூடிய அத்தனை கிரகங்களுமே உங்களுக்கு நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை, ஒரு என்ன சொல்கிறேன்னா மகிழ்ச்சி கலந்த கலவையாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சரியா? அப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. இவ்வளோ நாட்களாக உங்களை அன்பாக, பண்பாக, பாசமாக, அக்கறையாக இருந்தாங்க அப்படின்னு நினச்சதுனால நீங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணீங்க. ஆனால் அவங்க நடித்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கள. அவங்க அந்த நடிப்பை தெரிஞ்ச பிறகு நீங்கள் துடித்த துடிப்பு, ஒரு மீன் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அழகாக இருக்கும், அது தரையில் விழுந்து துள்ளி குதிக்கிற மாதிரி தான் நீங்கள் மனசார துடிச்சிங்கள்ல. அப்போ இந்த துரோகத்துக்கான ஒரு சரியான பாடம் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கள, அந்த துரோகிகளுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்தின உங்கள் உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எக்ஸட்ரா யாருனாலும் இருக்கட்டும், அப்படிப்பட்ட நபர்களுக்கு சரியான பாடம் கொடுத்து உங்களை சங்கடப்படுத்தினவங்களுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை இந்த மாதத்துலேருந்து வாழ போகிறீங்க. உறுதியாக வாழ்வீங்க. உங்கள் மனசில் உள்ள பாரத்தில் அப்படி தூக்கி எரிஞ்சிருங்க. அதாவது சொல்லுவோம்ல, மழை போல் உள்ள உங்களுடைய பாரம் கடுகு போல் மாறக்கூடிய மாறும் அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்போடைய ஒரு சூட்சமும். ஸோ ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. எனக்கு என்னப்பா கவலை, என் குரு இருக்கார், என் சனி பகவான் இருக்காருன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. சரியா? கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்து, அந்யுன்யமாக இருந்து, அற்புதமான ஒரு பரிமாற்றம் மூலமாக, புரிதல் மூலமாக நீங்கள் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கோயிலாக சுற்றிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட்டாக பார்த்துருப்பீங்க, ஆனால் வாய்ப்பு தள்ளி போயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, புரிதலுடன் 2 பேரும் வாழ போகிறீங்க. உறுதியாக இறை அருள் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ முன்னாடி காலத்திலலாம் பாருங்களேன், நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்முடைய பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி அவங்களாம் பார்த்துக்கோங்க, குறைஞ்சது 10 குழந்தைகள், 8 குழந்தைகள், 7 குழந்தைகள், 6 குழந்தைகள், 12 குழந்தைகள் பெற்றெடுத்த நம்முடைய சொந்த பந்தங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ என்னாச்சு, ஒரு குழந்தைக்காக, ஒரே ஒரு குழந்தைக்காக பல பேர் கோயிலாக சுற்றுறாங்க, பல பேர் ஆஸ்பத்திரியாக போயிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே புரிதல் இல்லாத தன்மை.
அன் ஒரு உண்மையான அந்யுன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த கலியுகத்தில் ஏற்படுத்துறதுனால அதாவது முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர், இப்போ நாம் ஒருவர் நமக்கே ஒருவர், இப்போ நமக்கு எதுக்கு ஒருவர்னு உருவாக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இந்த மாயையில் போய் சிக்கி தவிக்காமல் உண்மையிலே புரிதல் வேணும், நம்ம பிறந்த வாழ்க்கைக்குரிய அர்த்தம் வேணும்னு புரிதலுடன் வாழக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு உறுதியாக பிரபஞ்சம் என்ன பண்ண போகுது, உங்களுக்கான இரட்டை குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம் இந்த தருணம்னு எடுத்துக்கலாம். பொன்பொருள் சேர்க்கைக்கு ஆசைப்படாதவங்க, அதனால தான் இப்போ கஷ்டப்படுறீங்க. உங்களுக்குன்னு எதையும் எடுத்து வைக்காமல் இருக்கிறதெல்லாம் கொடுத்துப்பட்டு இப்போ உங்களுடைய தேவை, உங்களுடைய அங்கீகாரத்தை பெற நீங்கள் கஷ்டப்படுறீங்கள, அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்து நம்மளுடைய விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பொன்பொருள் சேர்க்கை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சேர்க்கையாக, ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சேர்க்கையாக விருச்சகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு கிரகம் கொடுக்கப் போகிறது என்பது உண்மை. அரசாங்கம் சார்ந்த வேலைக்காக முயற்சி எடுக்கிறேன் சார், ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்கி, வேலை கிடைச்சிருமா, வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் நிறைவேறப்போகுது. இவ்வளோ நாட்களாக முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிருக்கவங்க என்ன பண்ணுங்கள், இந்த மாதத்தில் உறுதியாக என்ன பண்ணுங்கள், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்முடைய விருச்சகராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 16ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணி ஃபில் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா மறுபடியும் ஏற்கனவே ஃபில் பண்ணி கொடுத்தீங்க, திரும்பி ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், அந்த சார்ந்த விஷயத்துக்கு செயல்படுத்துங்க. ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. அது எப்போனாலும் எக்ஸாம் வரட்டும், டோன்ட் ஃபீல். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முயற்சி எடுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இதுக்கான சூட்சமும் நான் தனியாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடச்சிடும். அதேபோல் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு அந்தஸ்துலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரகங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. அதேபோல் அம்மா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம், நம்முடைய விருச்சக ராசியில் பிறந்த 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கிட்ஸ் உண்மையிலேயே காதலில் சிக்கி தவிச்சு சின்னமன்னம் ஆகிட்டீங்க. உண்மையான காதல்னு உங்களை உண்மை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை காயப்படுத்தக்கூடிய காதல் உங்களை விட்டு கடந்து போயிடும். உண்மையாகவே உங்களை நேசிக்கக்கூடிய காதல் இன்னுமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட அன்பாக இருக்க போகிறாங்க, பண்பாக இருக்க போகிறாங்க, பாசமாக இருக்க போகிறாங்க. உண்மையான காதல் பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாட்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்கள் வீட்டில் உள்ள உங்களுடைய பெற்றோர்கள் இருந்தாலும் இந்த வட்டம் உங்களுடைய உண்மை காதலை புரிஞ்சுக்கிட்டு உங்களை திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பை கிரகம் கொடுக்குது. சரியா? சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட் வைக்க போகிறேன். இந்த பாயிண்ட்ஸை யார் நல்ல கவனமாக கேட்டு கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கீங்கன்னு பார்ப்போம். நம்ம விருச்சக ராசியில் 3 நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் விஷாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தீங்களோ, அனுச நட்சத்திரத்தில் யார் பிறந்தீங்களோ, கேட்டை நட்சத்திரத்தில் யார் பிறந்தீங்களோ, ஓகேவா? உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், அதே போல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்க பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ எந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக கமெண்ட்ஸ் கொடுக்கீங்களோ கட்டாயமாக உங்களுக்கான வழிபாடு, இந்த நட்சத்திர ரீதியாக உங்களுக்கான வழிபாடை நான் என்ன பண்ணுறேன், ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் லைஃப்பும் பிரகாசமாக இருக்குங்கிறது கிரக ரீதியான உண்மை. சரி, எல்லாம் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணால் நாங்கள் ரெடி சார் அப்படின்னா ரெடி ஆகிட்டீங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சக ராசி அன்பர்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. மெயினாக பார்த்திங்கன்னா, உங்களை விட வயது மூத்த பெரியவர்களிடம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க. கோவப்படாமல் பொறுமையாக பேசுங்க. அவங்களே பேசினாலும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போங்க, நிதானமாக போங்க, அவசரப்படாமல் நிதானமாக போங்க. உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க. ரகசியம் மீன் நாளைக்கு இதை பண்ண போகிறேன், அடுத்த வாரம் இதை பண்ண போகிறேன், இந்த பிளான் ஐடியா பண்ணிக்கன்னு தயவுசெய்து வெளியே சொல்லாமல் கவனமாக வந்துட்டால் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். விருச்சக ராசி வெற்றி பெறக்கூடிய ஒரு 5 ராசியில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்களும் மிகப்பெரிய முக்கியமானவர்.